பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பயிற்ச ராகுவே கேதுவே நமோ நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் அஸ்ட்ரோ டிஎஸ் மோகன் ராவின் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். இப்போ நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏப்ரல் மாத பலன்கள். வழக்கம் போல தான் 12 ராசிக்கும் தனித்தனி வீடியோ வரும், பாருங்க. இந்த மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்கு அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். சூரிய பகவான் 14ஆம் தேதி மேச வீட்டுக்கு வந்துடுவார். 13ஆம் தேதி வரைக்கும் மீன வீட்டில் இருப்பார். 14ஆம் தேதி மேச வீட்டுக்கு வந்துடுவார். இது சூரியனுக்கு உச்ச வீடு. மேச வீடு சூரியனுக்கு உச்ச வீடு. குரு பகவான் ஆல்ரெடி இந்த மாத இறுதியில தான் பயிற்சி ஆவார். அது வரைக்கும் அந்த ரிஷபத்தை தான் இருப்பார் அவர். செவ்வாய் பகவான் கடகத்துல தான் பயணம் பண்ணிட்டு இருக்காரு. அது நீச்சம் சொல்றது, அதுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன். அதே மாதிரி கேது பகவான் இந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமே இங்கே தான் பயணம் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்து சனி பகவான் ஆல்ரெடி மார்ச் 29 மாறிட்டாரு திருக்கணித பிரகாரம். வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் 1 வருஷம் ஆகும். ஆனால் நம்ம சனி மீன வீட்டில் இருக்கிறதா வச்சு தான் நம்ம எடுக்க போகிறோம். ஏன்னா சனி பகவானே ஒரு ஸ்லோ பிளானட் தான், மெதுவா நகருங்கிறாங்க. அது மட்டும் இல்ல, எந்த ஒரு கிரகமும் ஒரு வீட்டுல நகரத்துக்கு முன்னாடியே அதனுடைய பயணத்தை, அதனுடைய வேகத்தை நடத்தும். இப்ப குறிப்பா பாத்தீங்கன்னா ராகு ஏப்ரல் லாஸ்ட் மே மாசம் தான் வருவாரு. ஆனா இப்பவே கும்பத்துல இருக்கிற மாதிரி அதனுடைய வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. அப்படித்தான் கிரகங்களுடைய பயிற்சியே இருக்கு. ஆனா அதெல்லாம் ரொம்ப டீப்பா போனா உங்களுக்கு புரியாது. ஏன்னா நம்ம பேசுறதே கோச்சார பலன்கள் தான். சாதகமா இருந்தாலும் பாதகமா இருந்தாலும் 20% தான். ரொம்ப அக்யூரேட்டா வேணும்னா உங்க இண்டிவிஜுவல் ஜாதகம் தான் கரெக்டா இருக்கும். அதனால நம்ம ரொம்ப டீப்பாலாம் போக வேண்டாம். பொதுவான பலன்கள் இந்த மாசம் இந்த கிரகங்கள் இப்படி இருக்கு. ரைட். இந்த மாசம் என்ன விசேஷம் அப்படின்னா, 11ஆம் தேதி பங்குனி உத்தரம். பங்குனி உத்தரம் அப்படின்னா முருகனுக்கு 6 படை வீடுகள்லையும் நாடு முழுவதும் இருக்கிற முருகன் கோவிலில் மிகப்பெரிய விசேஷம். பால் காவடி, பன்னீர் காவடி, அன்னதானம், நல்ல விசேஷம். அந்த பங்குனி உத்தரத்தை கொண்டாடக்கூடிய நமது நாட்டு மக்கள் அனைவருக்கும் நம்மளுடைய பணிவான அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். அந்த முருகன் அருள் அத்தனை பேருக்கும் கிடைக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி தமிழ் சித்திரை வருடப்பிறப்பு, வருஷப்பிறப்பு, விசுவாவுச வருஷம் அப்படின்னு இதுக்கு பேரு. இந்த தமிழ் புத்தாண்டு நாட்டு மக்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கணும்னு உங்களுக்காக நான் வணங்கும் அந்த அண்ணாமலையார் உண்ணாமலை தாயை வேண்டுகிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி அட்சய திருத்தியை. அட்சயம்னா அள்ளக்கூடியது, வளரக்கூடியதுன்னு அர்த்தம். அட்சய திருதி அன்னைக்கு தங்கம் வாங்கினா தங்கம் மலரும் சொல்றது. அட்சய திருதி அன்னைக்கு தங்கம் மட்டும் இல்லை, வீட்டுக்கு தேவையான சுப பொருள் எது வாங்கினாலும் வளரும். இன்னைக்கு தங்கம் விற்கிற விலைக்கு கிட்டக்கே போக முடியாது. இருந்தாலும் வாய்ப்பு இருக்கிறவங்க, விருப்பம் இருக்கிறவங்க தங்கம் வாங்குங்க, வெள்ளி வாங்குங்க, இல்லை வேற ஏதாவது சுப பொருட்கள் வீட்டுக்கு வாங்குங்க. அந்த அட்சய திருதிய வாழ்த்துக்களும் நம்மளுடைய யூடியூப் நேயர்களுக்கு வழங்குகிறோம். அடுத்த நேயர்கள் இப்போதான் நம்மளுடைய சேனலை முத பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு சொல்லுங்க. எனக்கிட்ட யாராவது ஜாதகம் பார்க்கணும்னா கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன், ஜாதகம் பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த வீடியோக்குள்ள விரிவாக போவோம். மீண்டும் நான் வணங்கும் அண்ணாமலையார் உண்ணாமலை தாய், நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான், என் தாய் தந்தையரை வணங்கி இந்த மாதங்கள், இந்த பலன்கள் அத்தனையும் உங்களுக்கு நன்மையே நடக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஓம் நமச்சிவாய. இப்போ நம்ம கடகராசியை பார்ப்போம். கடகராசி அப்படின்னா பாசம் அப்படின்னு அர்த்தம். அன்பு, காதல், பாதுகாப்பு, இதெல்லாமே கடகராசி தான். ஒரு அற்புதமான ராசி. இந்த கடகராசி இருக்கிற வீட்டில் கண்டிப்பா அவங்க அண்ணனோ, அக்காவோ, தங்கச்சியோ, சித்தப்பாவோ, பெரியப்பாவோ யாரோ ஒருத்தர் அரசியல்ல இருப்பாங்க, அல்லது ஆசிரியரா இருப்பாங்க, அல்லது அரசாங்கத்துல இருப்பாங்க. இது மாற்று கருத்தே கிடையாது. சரி, இப்ப என்ன நிலைமை? அங்க செவ்வாயும் சந்திரனும் ஒன்னா இருக்கு. இதுக்கு பேர் என்ன? சந்திர மங்கள யோகம்னு பேரு. சந்திர மங்கள யோகம்னாலே 12 கட்டத்தை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை, 9 கிரகத்தை பத்தியும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா சந்திரனும் செவ்வாயும் சேர்வது க்ளோஸ் ஃப்ரெண்டு. அப்போ எல்லா விதமான மங்களகரமான விஷயமும் இந்த மாசம் நடக்கும். இது ஒரு பாயிண்ட். அடுத்து ராசிக்கு 2ஆம் இடங்கிறது பணத்தை கொடுக்கிற கிரகம்.
ராசிக்கு 2ஆம் இடங்கிறது உங்க குடும்பம், ராசிக்கு 2ஆம் இடங்கிறது நீங்க பேசுற பேச்சு. அப்போ அந்த கிரகம் அவருக்கு பாக்கியத்துல உங்களுக்கு 10ல. எப்படி பாருங்க, பணத்தை கொடுக்குற கிரகம் எங்க போயிருக்கு? 10ல இருக்கிறது மட்டும் இல்ல, உச்சமா இருக்கு. தனஸ்தானாதிபதி உச்சம்னா பணம் வரும். அது சூரியனா இருக்கிறதுனால அரசாங்கத்தினால பணம் வரும், சூரியனா இருக்கிறதுனால அரசியல்ல பணம் வரும், சூரியனா இருக்கிறதுனால அப்பானால லாபம் உண்டு, சூரியனா இருக்கிறதுனால காலப்புருஷனுக்கு 5 பூர்வீகத்தினால லாபம் உண்டு, பிள்ளைங்கனால லாபம் உண்டு. அதை விட சூப்பர், தனகாரன் குரு, எல்லாருக்குமே தனகாரன் குரு 11ல லாபத்துல இருக்கார். இது அதோட சூப்பர். அப்போ இந்த மாசம் கடந்த வருடங்களை விட 2-3 மாசத்துக்கு முன்னாடியை விட, ஏன் போன மாசத்தை விட இந்த மாசம் பணம் வரும். எடுத்து எண்ணி வைக்கணும், இதான் உங்க வேலை. இதோட பெரிய பியூட்டி, 8ல இருந்த சனி பகவான் 9ஆம் இடத்துக்கு போயிட்டார். அஷ்டம சனி கம்ப்ளீட்டா முடிஞ்சிச்சு, கொஞ்சம் கூட கிடையாது, ஒரு பிட்டு கூட கிடையாது. அஷ்டம சனி பாடா பட்டீங்க, கவலைப்பட்டீங்க. நிறைய பேர் உங்க ஜாதகத்தை நம்பருக்கு அனுப்பி வாட்ஸ்அப்ல ஜாதகமும் பார்த்தீங்க. 9ஆம் இடத்துக்கு போயிட்டார். அப்ப அஷ்டம சனி இல்லை. சரி, 9ஆம் இடம் நல்ல இடமானா இல்லை, ஆனா 8ல இருக்கிறதுக்கு 9 பரவாயில்ல. பாக்கியஸ்தானத்துல சனி பகவான் இருக்கக்கூடாது, அதுக்கு நான் பலன் சொல்றேன். ஆனா 8ஆம் இடத்துக்கு விட 9ஆம் இடம் சிறப்பு, பரவாயில்ல. அங்கே யார் இருக்கா? ராகு இருக்காரு, சுக்கிரன், புதன். புதன் யார்? உங்களுக்கு 3க்கும் 12க்கும் உடையவர், ஒரு சுப கிரகம் அல்ல உங்களுக்கு. அவர் போய் நீச்சமா இருக்காரு, அதான் அஷ்டமாதிபதியோர் சேர்ந்துட்டாரு. அப்போ இந்த புதனால பாதிப்பு இல்லை, ஆனா கல்வி யோகம் உண்டு. ஏன்னா புதன் உங்களுக்கு சுக்கிரனோட சேருது, சுக்கிரன் உச்சம், அப்ப நீச்ச பங்க ராஜ யோகத்துல இருக்கு. அதனால புதனாலையும் யோகம் உண்டு, கெடுதல் இல்லை, பாதகம் இல்லை. அடுத்து 11னா லாபம். குருன்னா உங்களுக்கு 9 பாக்கியாதிபதி. அவங்க 2 பேரும் பரிவர்த்தனையில இருக்காங்க. சுக்கிரன் வீட்டுல குரு, குரு வீட்டுல சுக்கிரன். பரிவர்த்தனை ஆகும் போது சுக்கிரனாலையும் நன்மை கிடைக்கும், குருனாலையும் நன்மை கிடைக்கும். எல்லா யோகமும் இருக்கு. 5ஆம் இடம் அப்படிங்கிறது செவ்வாய் ராசியிலே இருக்கு. அது நீச்சமா இருக்கேசான்னு நினைக்க கூடாது. சந்திரன் ஆட்சியா இருக்கும்போது நீச்சம் பெரிய அளவுக்கு வேலை செய்யாது. அப்ப எத்தனை கிரகம்? கடகராசிக்கு யோகமான கிரகம் சூரியன், சந்திரன், குரு, செவ்வாய். யோகமான கிரகம் 4 பேர். 4 பேருமே நல்லா இருக்காங்க, 4 கிரகமும் நல்லா இருக்கு. அப்படின்னா இந்த மாசம் கடகராசி எப்படி இருப்பீங்க? அரசியல்ல வெற்றி, ஆன்மீகத்துல வெற்றி, கோவில்ல தர்காவா இருப்பீங்க, தர்மகத்தாவா இருப்பீங்க, இளச்சுவாண்டாரா இருப்பீங்க. உங்களுக்கெல்லாம் யோகம், பணம் வரும், பேரு புகழ் உண்டு. புகழ் அப்படின்னா 3ஆம் இடம், பூர்வீகம்னா 5ஆம் இடம். இதெல்லாம் நல்லா இருக்குல்ல. அப்போ 11ஆம் இடம் அத்தைய சொல்றது, சுக்கிரனா இருக்கிறதுனால அது உச்சமா இருக்கு. அத்தைக்கு உங்களுக்கு மன வருத்தம் இருந்தா இப்ப சரியாயிடும். சுக்கிரன்னா அக்கா, அக்காவுக்கும் உங்களுக்கு மன வருத்தம் இருந்தா இப்ப சரியாயிடும். 11ஆம் இடம்னா உங்களோட வயசுல மூத்தவங்க, மூத்த அதிகாரி, முதலாளி, மேனேஜரு, இப்படி உங்களுக்கு வயசுக்கு மேல உள்ளவங்க சொல்றது, அவங்களோட இருந்த மன வருத்தங்கள், கசப்புகள் மாறும். சார், எல்லா வகையான சிறப்பு A to Z அத்தனை இந்த மாசம் கிடைக்கும். 3ஆம் இடத்துல இருக்க கேது ஒரு கிரகம் மட்டும் உங்களுக்கு போதும். பாவ கிரகம் கேது 3ஆம் இடத்துல இருக்கும்போது தைரியமா இருப்பீங்க, வீரியமா இருப்பீங்க. டைரக்டர், படம் டைரக்ட் பண்றவங்க, சின்ன திரை பெரிய திரையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் யோகம். ஏன்னா சுக்கிரன் உச்சம், சூரியன் உச்சம். சூரியன் இப்ப நான் நிறைய விளக்கம் கொடுத்தேன். சூரியன்னா கல்யாணம் ஆகும். ஏன்னா அஷ்டமச்சனையில ரொம்ப பேருக்கு நிச்சயமாயி தடுங்களாச்சு, இப்ப அது மாறிடுச்சு. அப்ப திருமணம் உண்டு. குருவும் நல்ல இடத்துல இருக்காரு. அடுத்து அவர் 12க்கு வந்தாலும் அவர் எங்க பாப்பாரு என்னங்கிற பவரை நான் குரு பேச்சுல விரிவா சொல்றேன். ஆக திருமண யோகம் உண்டு, குழந்தை பாக்கியம் உண்டு. ஏன்னா குரு நல்ல இடத்துல இருக்காரு. அது மட்டும் இல்ல, காலப்புருஷனுக்கு 5 கூடிய சூரியன் உச்சமா இருக்காரு. சுக்கிரன்னா காமம், காதல், ஆசை, விருப்பம் எல்லாத்தையும் சொல்றது, அது உச்சமா இருக்கு. ராகுவோட சேருது, ராகு போகக்காரன். அப்ப கணவன் மனைவி பர்சனல் நல்லா இருக்கும். சார், வெளிநாட்டுல இருக்கிற கணவன் இப்ப வருவார். இல்ல சார், இங்க இருக்கிற மனைவியை நான் வெளிநாடு கூட்டிட்டு போறேன்னா போகலாம், எல்லாம் கிடைக்கும், கேட்டதெல்லாம் கிடைக்கும். செவ்வாய் சந்திரனோட சேரும்போது அம்மா பேர்ல ஒரு இடம் வாங்குவீங்க, இல்ல வீடு வாங்குவீங்க. செவ்வாய் சந்திரனோட சேரும்போது செங்கற்கால தொழில் பண்றவங்க, ரியல் எஸ்டேட் தொழில் பண்றவங்க, இடம் வாங்கி கொடுக்கறவங்க, விற்கிறவங்க, கட்டடம் கட்டி கொடுக்கறவங்க, அத்தனை பேருக்கும் யோகம். பூமிக்கு அடியில கிடைக்கிற
கிழங்கு வகைகள் அத்தனையும் நல்லா விளையும். சந்திரன் தான் சார் விவசாயம், உணவு எல்லாம் சந்திரன். பூமிக்காரன் சேர்றான். அப்ப விவசாயத்துறையில இருக்கிற கடகராசிக்காரங்க இந்த ஆண்டு இந்த மாசம் அதிகமான மகசூல், அதிகமான விளைச்சலை பார்ப்பீங்க. கடகராசிக்கெல்லாம் இன்னையிலிருந்து, இந்த நிமிஷத்திலிருந்து, ஏப்ரல் மாதத்திலிருந்து, தமிழ் புத்தாண்டுலேருந்து உங்க வாழ்க்கையிலும் புது ஒளி பிறக்கும். இதுல மாற்று கருத்து இல்லை. நீங்க இந்த வயசுலேருந்து 100 வயசை தாண்டினவங்க வரைக்கும் ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் அத்தனை பேருக்கும் யோகம் உண்டு உண்டு உண்டு. குரு உங்களுக்கு இப்போ 5ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டு இருக்கு. குரு திரும்ப உங்களுக்கு 7ஆம் இடத்தை பார்க்குது. 7ன்னா திருமணம், 5ன்னா குழந்தை, 5ன்னா பதவி உயர்வு. அப்ப ப்ரொமோஷன் உண்டு உண்டு உண்டு. பக்கத்துல கிடைக்காது. ஏன்னா சனி ராகு ஒன்று சேர்ந்து பாக்கியஸ்தானம். 9ன்னா தூர தேச பயணம், 3ன்னா கிட்டக்க உள்ள பயணம். அப்ப அதுவும் சேர்ந்து தள்ளி இருக்கு. அப்ப வடக்க பார்த்து தள்ளி போட்டுருவாங்க. ப்ரொமோஷன் கிடைக்கும், ஆனா தள்ளி போடுவாங்க. உங்க மனசுல மிகப்பெரிய ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். நீங்க வழிபட வேண்டியது முருகன் வழிபாடு, சிவன் வழிபாடை பண்ணுங்க. இந்த மாசத்தை மட்டுமில்ல, இந்த ஆண்டையும் கொண்டாடுங்க. இந்த ஆண்டு துவக்கம், தமிழ் புத்தாண்டு துவக்கம் உங்களுக்கு நல்லா இருக்கு. கடகராசிக்காரங்க 23, 24ஆம் தேதி சந்திராசனம். வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமா இருங்க. குடுக்கல் வாங்கல, பணங்காசு ஃபைனான்ஸ்ல இருக்க கவனமா இருங்க. எல்லா வகையிலையும் ஒரு முன்னேற்றமான மாதம் உங்களுக்கு என்னுடைய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஓம் நமச்சிவாய.